நீங்க சொல்லுங்க டியூட். ஹாய் டவுட்ஸ், நீங்கள் சொல்லுங்க டூட்ல. இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அது எப்படிங்க மொதல் தடவை பார்த்தோடே உங்களுக்கு காதல் மலர்ந்தது அப்படின்னு தான் நம்ம கேட்க போறோம். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கையே இல்லையா? டசன்ட் மேக் சென்ஸ். ஏன் அப்படி? தெரில, அப்படியே அது தோணுது. அது எப்படி ஒருத்தரை பார்த்தோன்னே டிசைட் பண்ண முடியும்? உங்க மூஞ்சிலாம் பார்த்தா லவ்ல நிறைய பிரச்சனை தான் நினைக்கிறேன். ஃப்ரீ டைம் தான் என்ன மீட் பண்ணுங்க. பை. இந்த காதல்லாம் பத்தி பேசினா எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க. ரொம்ப ஏன் கையில எனக்கு நடக்குது? எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க. நான் வந்து வீட்டோட புள்ளங்க. வீட்டோடயே இருந்துட்டு வீட்டோட படிச்சுட்டு வீட்டோடயே போயிடுவாங்க. எவ்வளவுமே மதிக்க மாட்டாளுங்க, எவ்வளவுமே கிடைக்கலன்ற வேதனையில கிடைக்கிற மட்டமான பேரை மானோந்து எடுத்துக்கிறானே பாரு. அவனுங்க பேசுற டயலாக் இது. இதை என்கிட்ட சொல்லாத. வேற என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுங்க என்னால. டூட் சொல்லுங்க, இப்போ பார்த்தீங்கன்னா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னா என்ன? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் வந்துட்டு சும்மா என்டர்டெயின்மெண்ட்காக என்டர்டெயின்மென்ட்லாம். நோ, மேக்ஸிமம் 4 வாரம். யார் அந்த பொண்ணு? லைஃப்ல நடந்திருக்கு. வெளியே சொன்னா ஒரு மாதிரி இருக்குன்றதுக்காக சொல்ல மாட்டாப்ல. அதானப்பா? அப்படிலாம் இல்லை. அதேதான். ஃபர்ஸ்ட் சைட்னா எப்படி அது பார்க்கறதோட சரி அவ்வளோதான். அதுக்கு மேலே ஃபர்தராலாம் டெவலப் பண்ணுறது இல்லை. பார்த்தோன்னே அவள் தான் நம்ம ட்ரீம் கேர்ள் எல்லாம் தோணணும். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு ட்ரீம் கேர்ள் வரலையா? வரலையே. ஏன் வரல? எப்படி நெருங்க முடியும்? இப்படி கப்படிச்சா எப்படி நெருங்க முடியும்? இந்த சனியை முதல்ல கல்வி வீசுறா. டூட் சொல்லுங்க, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னா உங்களோட கருத்து என்ன? இல்லை, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. பிகாஸ் நான் என்ன நினைக்கிறேன்னா, லவ் இஸ் நாட் அ ஃபீலிங். என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் an emotion நான் நினைக்கிறேன். கண்ட சினிமாவை பார்த்துட்டு காதல் கதல்னு சிக்கி இருப்பாளோன்னு நான் பயப்படுறேன். நல்லாதான் இருக்கு கேட்கறதுக்கு. வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்களே, அடிப்பாங்க, பிச்சு குட்டுவாங்க. ஆமா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லவ் கமிட்டடு. அட் ஃபர்ஸ்ட் சைட் தானா? எல்லாரும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ப்ளஸ் எல்லாம் கமிட்டடு. நான் மட்டும் தான் சிங்கிள். This is an unwanted statement irrelevant to the current situation. இப்போ நம்ம யாரையோ ஒருத்தர் புதுசா பார்க்குறோம். ஓகே, புதுசா பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மனசுல தோணும், என்ன தோணும்? ஏதோ ஒரு ஃபீல் ஆகுதுல்ல. ஏதோ ஒரு ஃபீல். அது என்ன ஃபீல் இது? சரக்கஸ்ட்டு ஃபுல்லா கொத்துட்டேன்னு வையேன், வாந்தி வராம இருக்கும் ஆனா வராதுல்ல, அப்ப இருக்கும் பாரு அந்த மாதிரி. அதான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஓகே, சோ அந்த ஃபீல் தான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்றாரு. அல்லக்கா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் லவ் Not அட் ஃபர்ஸ்ட். interested. கேரக்டர்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் லவ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் சைட்லலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்ப நம்பிக்கை இல்லைன்றீங்க? இல்லை. லவ்ல நம்பிக்கை இருக்கு, ஆனால் ஃபர்ஸ்ட் சைட்ல நம்பிக்கை இருக்கு. அப்போ அவளுக்கு காதல்லாம் பிடிக்கும். டூட் சொல்லுங்க, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்து யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? குழந்தைகிட்ட கேட்கிற கேள்வி அது. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னா மோஸ்ட்லி அப்படிலாம் நடக்காது. சைட் அடிக்கச்சே திடீர்னு பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாங்கன்னா அதை நிறைய பேர் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு எடுத்துக்கிறாங்க. இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா, பீரே அடிக்குதேடா. முகத்தை பார்த்தா அப்படி தெரியுதாக்கா? என்ன பால்வடி முகம் தெரியுதா வர கேக்குறது. நீங்க சொல்லுங்க டியூட்.